அறத்தின் வழி நின்ற மாவலி தன் குருவின் எச்சரிக்கையை புறந்தள்ளி வாமனனுக்கு 3 அடி நிலத்தை தானமாக வழங்க திருமால் கையை நீட்டினார். அன்பு தமிழ் உள்ளங்களே, அறத்தின் வழி நின்று கொடையின் பெருமையை பேரரசன் மாவலி தன் குருவாகிய சுக்கிரச்சாரியருக்கு எடுத்துரைத்த அந்த பரவசமூட்டும் காட்சியை கடந்த பாடலில் கண்டோம் அல்லவா? யார் என்ன சொன்னாலும் வந்தவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மாவலி உறுதியாக இருந்தான். அவனுடைய அந்த ஒப்பற்ற கொடை உள்ளத்தின் வெளிப்பாட்டை இந்த பாடலில் கம்பர் அழகாக சித்தரிக்கிறார். முடிய மொழியெல்லாம் மொழிந்து மந்திரி கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன். அடி ஒரு 3 நீ அளந்து கொள்க என நெடியவன் கை நீரில் நீட்டினான். முடிய இம்மொழி எல்லாம் மொழிந்து மந்திரி. ஆம் நண்பர்களே, அறவுரைகள் அனைத்தையும், கொடையின் மகத்துவத்தை பறைசாற்றும் நீதிமொழிகள் அனைத்தையும் ஒரு பேரரசனுக்கு உரிய கம்பீரத்தோடு மாவலி சக்கரவர்த்தி தன் குருவிடம் முழுமையாக சொல்லி முடித்த பிறகு இங்கே மந்திரி என்று கம்பர் குறிப்பிடுவது யாரை? அசுரகுலத்தின் பெரும் ஆசானை, அறிவில் சிறந்த சுக்கிரப் பெருமானைத்தான். அவர் வெறும் மந்திரி அல்ல, புரோகிதர், குரு என்று பல நிலைகளில் இருப்பவர். கொடியன் என்று உரைத்த சொல் ஒன்றும் கொண்டிலன். அந்த சுக்கிரச்சாரியார் என்ன சொன்னார்? சக்கரவர்த்தியே, இவன் வெறும் வாமனச் சிறுவன் அல்ல, இவன் ஒரு கொடியவன், இவன் திருமால். உன்னை ஏமாற்ற வந்திருக்கிறான் என்று எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அன்பாக ஒரு குருவுக்கு உரிய பாசத்தோடு எச்சரித்தார். ஆனால் அந்த மாவலி பெருமன்னன் தன் குருவின் அந்த எச்சரிக்கை சொற்களை, இவன் கொடியவன் என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கூட தன் மனதிலே ஒரு சிறிதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் உள்ளம் கொடைக்கு துடித்து நிற்கிறது, இவன் யார் வந்தாலும் சரி, நான் கொடுத்த வாக்கை தவறமாட்டேன் என்ற அந்த பேர் உள்ளம் சுக்கிரரின் எச்சரிக்கையை ஒரு சிறு புல்லாய் தள்ளியது. அடி ஒரு 3 நீ அளந்து கொள்க என அப்படியே அந்த வாமனச் சிறுவனை பார்த்தான் மாவலி. என்னே அவன் கொடை உள்ளம். ஐயா சிறுவனே, நீ என்னை கேட்ட அந்த 3 அடி நிலம் இருக்கிறதல்லவா? நீ கேட்ட அந்த 3 அடி நிலத்தை உன்னுடைய அந்த சிறிய கால்களால், இந்த மூவுலகையும் அளக்கப் போகும் உன் பேராற்றல் கொண்ட கால்களால் இப்போதே அளந்து எடுத்துக்கொள் என்று உறுதியாக கூறினான். இது வெறும் வார்த்தை அல்ல நண்பர்களே, இது மாவலியின் கொடைத்திறனின் சத்தியத்தின் உச்சம். நெடியவன் கை நீரில் நீட்டினான். இங்கே கம்பர் ஒரு நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நெடியவன் கை. வாமன வடிவில் வந்திருப்பது யார்? மூவுலகும் அளந்த திருமால் அல்லவா? அவர் எப்பேற்பட்டவர்? உலகளந்த திருவிக்கிரமன், அளவற்ற நெடுமை கொண்டவன். ஆனால் இப்போது ஒரு குட்டையான சிறுவனாக குரல் வடிவத்தில் வந்திருக்கிறார். நெடியவன் கை, அந்த உலகளந்த பேராளன் குட்டையான வாமன வடிவத்தில் இருந்த தனது சிறிய கையை மாவலி தன் சங்கல்ப ஜலத்தை வார்த்து தரும்தான நீரை ஏந்த அந்த நீர் படுமாறு நீட்டினான். அந்த ஒரு கணம் காலமும் வெளியும் ஸ்தம்பித்து நின்றது. கொடையாளியின் மன உறுதியும் யாசிப்பவனின் பரம்பொருள் தன்மையும் சந்திக்கும் அற்புத கணம் அது. மாவலியின் இந்த உறுதியான கொடை எப்பேற்பட்ட சவால்களையும் கடந்து அறம் வெல்லும் என்பதன் அடையாளம். திருமாலின் கைகளில் அந்த தான நீர் பட்டதும் என்ன நிகழ்ந்தது? அடுத்த பாடல் ஒரு மாபெரும் அற்புதத்தை, கற்பனைக்கும் எட்டாத ஒரு திருக்காட்சியை நமக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறது.